Hello viewers, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning a class 7 science chapter 7. The chapter name is Weather, Climate and Adaptation of Animal to Climate. Weather, வானிலை, climate, காலநிலை, adaptation of animals to climateனா காலநிலைக்கு ஏற்றவாறு விலங்குகளின் தகவமைவு எவ்வாறு என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். Before we are going to start a lesson, let's see the introduction of this lesson. Yes, what is weather? Weatherனா என்னன்னு சொல்லுவோம் நம்ம காமனாகவே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைமேட்டில் வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர், வெப்பநிலை, இட் மீன்ஸ் ரெயின்ஃபால், எவ்வளோ ரெயின்ஃபாலு, இதெல்லாம் மெஷர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் டெய்லி ரிப்போர்ட் ஆஃப் வெதர் ஆன் த டெலிவிஷன் அண்ட் ரேடியோ அண்ட் இன் நியூஸ் பேப்பர். பட் டு யூ நோ வாட் இஸ் த வெதர் ரியலி இஸ்? ஸோ அதாவது டெய்லி ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ உண்மையாகவே வெதர் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்றத இந்த சாப்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். In the chapter, we will study about the weather and climate. We will also see how different form of life are adapted to climate of their habitat. Let's see the first topic of this lesson, weather. Sample of weather report from newspaper are given here. ஸோ நியூஸ் பேப்பரில் வெதர் ரிப்போர்ட்டு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ பர் 1 டே, பாஸ்ட் 24 ஹவர்ஸ், சன்செட் அதாவது சூரிய மறைவு, சூரிய உதயம், சன்ரைஸ், மூன்செட், சூரியன் மறையும் நேரம், மூன்ரைஸ், சூரியன் உதிக்கும் நேரம். ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷனை கொடுக்குறதா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். We find that the daily weather report carry information about the temperature, humidity and rainfall during the past 24 hours. Yes, அதாவது வெதர் ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, பாஸ்ட் 24 ஹவர்ஸில் வெப்பநிலை எவ்வளோ இருந்தது, ஈரப்பதம் எவ்வளோ, மழைப்பொழிவு எவ்வளோ இருந்தது, அதை பேஸ் பண்ணி தான் வெதர் ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. எஸ், இட் இஸ் ஆல்சோ ப்ரிடிக்ட் த வெதர் ஃபார் த டே. Humidity, as you might know, is a measure of the moisture in air. Yes, அதாவது ஹியூமிடிட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Let's see the activity 1. Cut out the report of the last week from any newspaper. If you do not get your newspaper at home, borrow from your neighbors or your friend and copy down this report in your notebook. You can collect weather report from your library. Paste all the cutout on your white sheet on your chart paper. Yes, அதாவது இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 1 வீக்குக்கான வெதர் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக உங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்க நியூஸ் பேப்பரோ இல்லை ஃப்ரெண்டோட நியூஸ் பேப்பரோ கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிறத கட் பண்ணி ஒரு சார்ட் பேப்பரில் இல்லை நோட் பேப்பர்லேயே ப்ளேஸ் பண்ணி வெதர் ரிப்போர்ட் மேக் பண்ணுங்கள். இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு, ஓகேவா? Now record this information from the weather report collected by you. அதாவது இப்போது நியூஸ் பேப்பரில் பேஸ்ட் பண்ணி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வேறு ரிப்போர்ட்டை டேப்லர் காலம் மாதிரி போட்டு அதில் என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படின்னா இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுருவோம். வெதர் டேட்டா ஆஃப் எ வீக், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டே அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 12/9/2020 அப்படின்னாக்கா அன்னைக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது, மினிமம் டெம்பரேச்சர், மினிமம் ஹியூமிடிட்டி, மேக்ஸிமம் ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் ஹவு மச். ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே. ஸோ
So rainfall is measured by an instrument called rain gauge. It is basically a measuring cylinder with a funnel on a top to collect rainwater. Yes, அதாவது மழை அளக்கிறது மழை அளவி அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். எஸ், do all the 7 days have the same maximum and minimum temperature, humidity and rainfall? ஸோ அதாவது 7 டேஸுக்குமே மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபாலும் சேமாக இருக்குமா? The maximum and minimum temperature recorded may be the same for some days, some of the days. However, all the parameters are not the same on any 2 days. ஸோ சில டேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் என்ன சேமாக இருக்கலாம், பட் நாட் ஆல் த பேராமீட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் அதெல்லாம் 2 நாளைக்கு கம்பேர் பண்ணும்போது சேமாக இருக்காது. ஓவர் எ வீக் தர் மே பி கன்சிடரபிள் வேரியேஷன். ஸோ வீக் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்பொழுது வேரியபிளாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ த டே டு டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் எ பிளேஸ் with respect to the temperature, climate, rainfall, wind speed is called the weather at the place. ஸோ ஒரு பிளேஸில் வெதர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிளேஸில் இருக்க டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், விண்ட் ஸ்பீட் இதை பொறுத்து தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் அதர் ஃபேக்டர் ஆர் கால்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர். அதாவது வானிலை காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம காரணிகள், வானிலை காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். The weather of a place change day after day and after week after. That is why we often say today's weather is too humid or the weather was warm last week. ஸோ அதாவது வெதர் என்னன்னு சொல்லலாம், இன்னைக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது, இன்னைக்கு வெப்பம் குறைவாக இருந்தது லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்பொழுது அப்படின்னு நம்ம வேரியேஷனை சொல்கிறோம். ஸோ அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் பேஸ்ட் இருக்கும். The weather is such a complex phenomenon that it can vary over very short period of time. It can happen sometime that it's sunny in the morning but suddenly cloudy appear from nowhere and it start raining heavily. எஸ், அதாவது காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் சன்ஷைனாக இருக்கும், ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருட்டிட்டு ரெயின்ஃபால் இருக்கும், மழை ஹெவியாக பொழிவை ஏற்படுத்தும். ஸோ இது சடனாக ஏற்படுற ஒரு வெதர். A heavy rain may vanish a matter of minutes and give way to bright sunshine. சில டைம் பார்த்திங்கன்னா அதிக மழை பெய்யும், சடனாக ஸ்டாப் ஆகிட்டு நல்லா வெயில் காயும். ஸோ இதுவும் வெதர் பேஸ்ட். யூ மஸ்ட் ஹாவ் ஹேட் செவரல் சச்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரை டு ரீகால் எனி சச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். So look at here, this is the graph for maximum and minimum temperature of Meghalaya and Shillong. ஓட maximum minimum temperature August 3 to 9 for 2006 இயரில் மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் இங்கே பாருங்கள், ஒரு நாளில் ஹையஸ்ட்டாக இருக்குது, ஒரு நாள் பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்குது, லோவாக இருக்குது. ஸோ the temperature are vary from one day to another day. Yes. So there are special thermometer for this purpose called minimum and maximum thermometer. ஸோ நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் தெர்மாமீட்டர். எஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி 4th சாப்டரில் படிச்சிருக்கோம் கிளினிக்கல் தெர்மாமீட்டர், லெபார்டரி தெர்மாமீட்டர். ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெபார்டரி தெர்மாமீட்டர் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி மினிமம் மேக்ஸிமம் தெர்மாமீட்டர்
டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். எஸ். கேன் யூ கெஸஸ் வென் ஜூரிங் த டே வி ஹாவ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் வென் த மினிமம்? நம்மளால் கெஸ் பண்ண முடியுமா எப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும், எப்போ மினிமம் டெம்பரேச்சர் இருக்குன்னு? அப்ராக்சிமேட்லி யூ கேன் ஏபிள் டு கெஸஸ். The maximum temperature of the occur generally in the afternoon while the minimum temperature occur generally in the morning. Yes, அதாவது அதிக வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் இன் சம்மர் வி ஃபீல் ஸோ மிசரபிள் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் கம்பேரிட்டிவ்லி கம்பேரபிள் ஏர்லி இன் த மார்னிங்? அதாவது கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் ரொம்ப ஹாட்டாகவும் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதமான நிலையாகவும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வாட் அபவுட் த டைம்ஸ் ஆஃப் சன்ரைஸ் அண்ட் சன்செட்? யூ நோ தட் இன் வின்டர் இட் பிகம் டார்க் ஏர்லி அண்ட் யூ டு நாட் கெட் மச் டைம் டு ப்ளே. உங்களுக்கு தெரியுமா குளிர்காலத்தில் சீக்கிரமாகவே இருட்டிடும். ஸோ அதனால் உங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்காது. பார்த்துருக்கீங்களா? ஆர் திஸ் டேஸ் ஷார்ட்டர் இன் விண்டர் தென் இன் சம்மர்? எஸ், அதாவது கோடை காலத்தை விட குளிர்காலத்தில் டே டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். எஸ், ட்ரை டு ஃபைண்ட் அவுட் இட் யுவர் செல்ஃப் பை கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் கிவன் அட் எ எண்ட் ஆஃப் த சாப்டர். ஸோ இந்த டேஸ்க்கு வீக்குக்கு எவ்வளோ டூரேஷன் டார்க்கு, எவ்வளோ டூரேஷன் டே அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். தி நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன் climate. Climate மீன்ஸ் காலநிலை. எஸ், அதாவது இப்போ நம்ம காலநிலைன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஸ், meteorologists record the weather every day. Yes, the record of the weather have been preserved for the past several decades. This helps us to determine weather pattern at a place. Yes, the average weather pattern taken over a long time, say 25 years, is called climate of the place. So, climate அப்படின்றது எதை பேஸ் பண்ணுதுன்னா the average weather report for a long period at a one place. ஸோ ஒரு பிளேஸில் பாஸ்ட் லாங் டைமாக ஆவரேஜ் வெதர் ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் climate டிசைட் பண்ணுறோம். எஸ், இஃப் வி ஃபைண்ட் தட் த டெம்பரேச்சர் அட் எ பிளேஸ் இஸ் ஹை most of the time, when we see that the climate of place is hot. If there is also heavy rainfall on most of the day in the same place, then we say that the climate of a place is hot and wet. சில பிளேசஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த பிளேஸ் நம்ம ஹாட் பிளேஸ். சில பிளேசஸ் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும், வெப்பம். ஸோ அந்த பிளேஸை நம்ம ஹாட் அண்ட் வெட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலர் காலம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீநகர், இட் மீன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் ஏ கோல்டு பிளேஸ், குளிர் பிரதேசம். ஸோ ஜனவரியில் பார்த்திங்கன்னா -2.3 மினிமம் டெம்பரேச்சர். டெல்லி மேக்ஸிமம் 4.7 டெம்பரேச்சர் தான் இருக்கும். மீன் டோட்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால். டிசம்பரில் பாருங்கள், அதுவே மினிமம் -1.6, மேக்ஸிமம் 8.2, ரெயின்ஃபால் 43. சேம் அஸ் ஹியர் கேரளா பர்டிகுலர்லி திருவனந்தபுரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அங்கே என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பாருங்கள். இட் இஸ் ஏ ஜனவரி டெய்லி மினிமம் 22.2, டெய்லி மேக்ஸிமம் 31.5, மீன் டோட்டல் ஆஃப் ரெயின்ஃபால் 23 மில்லிமீட்டர். அதுவே டிசம்பரில் பாருங்கள் 22.6 மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் 31.0, rainfall 66. So it is a variation for month to month. Yes,
We can easily see the difference in the climate of Jammu and Kashmir and Kerala. Yes, we can see that the Kerala is very hot. So Kerala is a hot place and hot and wet place. In compared to Jammu and Kashmir compare பண்ணும்போது Kerala வந்து hot and wet place அப்படின்னு சொல்கிறோம், which has moderately hot and wet climate for a part of the year. ஸோ அந்த வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஹாட்டும் இருக்கும், வெட் ஈரப்பதமாக இருக்கும். Similar data for the western region of India, for example Rajasthan, will you show that the temperature is high during the most part of the year? Yes, அதாவது வருடம் முழுது பார்த்திங்கன்னா அதிக அளவில் வெப்பந்தான் இருக்கும் ராஜஸ்தானில் பார்த்திங்களா. பட் டூரிங் விண்டர் இட் ஸ்டார்ட் லாஸ்ட் ஃபார் எ ஃபியூ மந்த் த டெம்பரேச்சர் இஸ் குவைட் லோ. திஸ் ரீஜியன் ரிசீவ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். ஸோ திஸ் இஸ் த typical desert climate. It is hot and dry. ஸோ இந்த பிளேஸை நம்ம ஹாட் அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்கிறோம், வெப்பம் மற்றும் வறட்சியான காலநிலை உடையது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா ரிசீவ் ரெயின் ஃபார் எ மேஜர் பார்ட் ஆஃப் த இயர். ஸோ தேர்ஃபோர் we can see the climate of the north east is wet. ஸோ climate of north east நம்ம wet, குளிர் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் climate and adaptation, அதாவது காலநிலை மற்றும் தகவமைவு. எஸ், so all animals are adapted to survive in the condition in which they live. Animals living in very cold and hot climate must possess special features to protect themselves against the extreme cold or heat. Yes, அதாவது அங்கே வாழ்கிற விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய தகவமை மாற்றிக்கும், அதிக குளிர் பிரதேசமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய தகவமைவை மாற்றிக்கொள்கிறது. So it is the adaptation of animals. Yes, so features and habits that help animals to adapt their surrounding are a result to process of evaluation. Yes, so as examples of adaptation of animals to climatic condition, we can see only animals living in polar region and tropical rainforest. polar region mean பனி பிரதேசம், tropical rainforest னா வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். As the name suggests, the polar region are situated near the pole, that is north pole and south pole, அதாவது துருவத்துக்கு பக்கத்தில் இருக்குது. Some well-known countries that belong to polar region are Canada, Greenland, Iceland, Norway, Sweden, Finland, Alaska in USA and Siberian region of Russia. So இதெல்லாம் polar regionல consider பண்ணுவோம். Some examples of country where the tropical rainforests are found are India, Malaysia, Indonesia, Brazil, Kenya, Uganda and Nigeria. Yes, so இதெல்லாம் நம்ம tropical rainforest அப்படின்னு சொல்கிறோம். Okay children, remainder topic will see you later. Thank you for watching this video. Have a wonderful day. Bye. See you later.